லாஸ்ட் வீடியோல சாக் அனலிஸ்ட்க்கு தேவையான கோர் ஸ்கில்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு அலர்ட் வந்தா அதை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோல நம்ம அனலிஸ்ட் மைண்ட் செட் எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்க்க போறோம் த்ரூ ரியல் அலர்ட் ஸ்கெனாரியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெனாரியோ, மல்டிபிள் ஃபெயில் லாகின்ஸ் ஃபாலோட் பை சக்சஸ். நீங்க ஒரு அனலிஸ்ட்னா இந்த அலர்ட்டை பார்த்த உடனே ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னு கன்க்ளூட் பண்ணுவீங்களா? அப்படிதான் பண்ணக்கூடாது. நம்ம அலர்ட்டை பார்த்து அட்டாக்னு டிசைட் பண்ணக்கூடாது எப்பவுமே. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, வாட் ட்ரிகர்ட் திஸ் அலர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த அலர்ட் எதனால ட்ரிகர் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இங்க மல்டிபிள் ஃபெயில் லாகின் அட்டம்ஸ் ஃபாலோடு பை அ சக்சஸ்ஃபுல் லாகின். ஸோ இதை வச்சுதான் இந்த அலர்ட் ட்ரிகர் ஆகிருக்கு. செகண்ட், இனிஷியல் சஸ்பிஷன். ஸோ இந்த அலர்ட்டை பார்த்த உடனே நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் சஸ்பிஷியஸா தெரியுதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி இந்த பேட்டர்ன் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மாதிரி தெரியுது. எஸ்பெஷலி அட்மின் அக்கௌண்ட்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது விஷயம், அதுவும் 2:30 மணிக்கு லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ சஸ்பீஷியஸாக தெரியுது. தேர்டு, வாட் வில் ஐ செக் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம சஸ்பீஷியஸை சால்வ் பண்ணணும்ல, அதுக்கு நம்ம எதை செக் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அட்மின் அக்கௌண்ட் ரியல் ஆக்டிவ் யூசரா? அப்படின்னா இந்த அட்மின்ற அக்கௌண்ட் நம்ம கம்பெனியில் இருக்கா, அதுவும் ஆக்டிவ்ல இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட், இந்த யூசர் எப்போவுமே இந்த டைம்ல தான் லாகின் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். தேர்டு, சோர்ஸ் ஐபி ரெப்புடேஷன் என்ன? அப்படின்னா இந்த ஐபி மெலிஷியஸா ஆர் நம்ம கம்பெனியில் இருக்கிற ஒரு இன்டர்னல் ஐபி தானான்னு பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட், இந்த ஐபியோட ஜியோ லொகேஷன் என்ன? இது எதுக்குன்னா யூசர் யூஸ்வலி லாகின் பண்ற லொகேஷனா இல்ல அன்யூஷுவல் லொகேஷனான்னு கண்டுபிடிக்க. அஞ்சாவது, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா? இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சரை வேலிடேட் பண்ணணும். அண்ட் இது போக அடிஷ்னலா வேற என்ன செக் பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் ஐபில இருந்து வேற யூசர்ஸை டார்கெட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இந்த ஐபி இந்த அலர்ட்ல அட்மினை டார்கெட் பண்ணியிருக்கு. இதே மாதிரி இன்னொரு அலர்ட்ல வேற யூசரை டார்கெட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், டூல்ஸ் ஆர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டடா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டெம்ப்ட் நடந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணி முடிக்கணும். ஆஃப்டர் தட், ஃபோர்த், டெசிஷன். நம்ம கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸை வச்சு இது மெலிஷியஸா, பினைனா ஆர் எஸ்கலேட் எடுக்கணுமான்னு யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க சப்போஸ் ஐபி மெலிஷியஸா இருந்து பிஹேவியர் அப்நார்மலா இருந்தா L2க்கு எஸ்கலேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ட்ரஸ்டட் ஐபியா இருந்து யூசர் கன்ஃபார்ம் பண்ணினா, லைக் இந்த யூசர் யூஸ்வலி லாகின் ஆகிற டைமே வந்துட்டு 2:30 மணி தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இது ஃபால்ஸ் பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஒரு குட் அனலிஸ்ட் எப்பவுமே எடுத்தோடனே ஒரு அலர்ட்டை பார்த்து கன்க்ளூட் பண்ணக்கூடாது. எப்பவுமே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்க கன்க்ளூட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்கெனாரியோ பார்ப்போம். ஸ்கெனாரியோ 2, என்கோடட் பவர் ஷெல் எக்ஸிகியூஷன். இந்த அலர்ட்டை பாருங்க, மைக்ரோசாஃப்ட் சென்டினல்ல இருந்து இந்த அலர்ட் வந்திருக்கு. பவர் ஷெல் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டட் ஆன் யூசர் மெஷின். கமாண்ட் லைன் ஷோஸ் ஒரு PowerShell.exe என்கோடட் கமாண்ட் வச்சு ஒரு PowerShell.exe கமாண்ட் லைன் இருக்கு. நெக்ஸ்ட், பேரண்ட் ப்ராசஸ் winword.exe அண்ட் யூசர் எம்ப்ளாயி 1. யூசர் நேம் வந்து எம்ப்ளாயி 1. போன ஸ்கெனாரியோல பார்த்த அதே ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட், வாட் ட்ரிகர் திஸ் அலர்ட். இங்க PowerShellல என்கோடட் கமாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் பேரண்ட் ப்ராசஸ் winword.exe இருக்கு. ஸோ இதனால தான் இந்த அலர்ட் ட்ரிகர் ஆகிருக்கு. செகண்ட், இனிஷியல் சஸ்பிஷன். ஸோ பேசிக்கா PowerShellல என்கோடட் கமாண்ட்னா என்ன அர்த்தம்னா, PowerShellல போட்டிருக்க கமாண்டை பேஸ் 64 வச்சு என்கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஹிடனா இருக்கும். ஆக்சுவல் கமாண்ட் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. மோஸ்ட்லி அட்டாக்கர்ஸ் இதை அவங்க கமாண்ட்ஸை செக்யூரிட்டி டூல்ஸ் கிட்ட இருந்து ஹைட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இப்போ winword.exeக்கு வருவோம். winword.exeன்றது ஒன்றும் இல்லை, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் தான். ஸோ இங்கே மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு PowerShellல யூஸ் பண்ணணும். ஸோ இது இங்கே சஸ்பீஷியஸ். தேர்டு, வாட் வில் ஐ செக் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கமாண்டை டீகோட் பண்ணி பார்க்கணும். இந்த கமாண்டோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செகண்ட், செக் இஃப் இட் இஸ் மேக்கிங் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் கனெக்ஷன். ஸோ இந்த கமாண்ட் வெளியே இருக்கிற நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகி இருக்கான்னு பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம cron job இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மால்வேர் விக்டிம் மிஷின்ல இருந்து வெளியே இருக்கிற நெட்வொர்க்ல இருந்து பேலோட் டவுன்லோட் பண்ணும். அந்த மாதிரி எதுவும் கம்யூனிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். டீகோட் பண்ணக்கப்புறம் கிடைக்கிற டொமைன், ஐபி இல்ல நெட்வொர்க் இண்டிகேட்டர்ஸ் இருந்தா அதோட ரெப்புடேஷன் பார்க்கணும். அண்ட் லாஸ்டா இந்த ஆக்டிவிட்டி வேற எதுவும் எண்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். ஃபோர்த்து, டெசிஷன். ஸோ இந்த இடத்துலையும்
சேம் நமக்கு கிடைக்கிற ஃபைண்டிங்ஸை வச்சு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாமான்னு பார்க்கணும். ஸ்கெனாரியோ 3 இம்பாசிபிள் டிராவல் அலர்ட். இந்த அலர்ட்டை பாருங்க. மல்டிபிள் லாகின் அட்டம்ப்ட்ஸ் டிடெக்டட், யூசர் நேம் ஜான் டோ, லொகேஷன் 1 இந்தியா, லொகேஷன் 2 ரஷ்யா, வித்தின் 5 minutes போத் லாகின்ஸ் ஆர் சக்சஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட், வாட் ட்ரிகர்ட் த அலர்ட்? ஒரே யூசர் அக்கௌண்ட்ல இருந்து 2 டிஃப்ரெண்டான லொகேஷன்ல இருந்து சக்சஸ்ஃபுல் லாகின் வந்திருக்கு, அதுவும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல. அதனால தான் இங்க அலர்ட் ட்ரிகர் ஆகிருக்கு. செகண்ட், இனிஷியல் சஸ்பிஷன். இட்ஸ் லைக் சூர்யா எப்படி மெட்ராஸ்ல இருந்து சொக்கம்பட்டிக்கு 10 நிமிஷத்துல வந்த மாதிரி இந்த யூசர் இந்தியால இருந்து ரஷ்யாவுக்கு 5 minutesல லாகின் பண்ணியிருக்காரு, விச் இஸ் பிசிக்கலி இம்பாசிபிள். அது சஸ்பீஷியஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். தேர்டு, வாட் வில் ஐ செக் ஃபர்ஸ்ட்? இந்த 2 லாகினும் ஒரே டிவைஸ்ல இருந்து வருதா ஆர் டிஃப்ரெண்ட் டிவைஸ்ல இருந்து வருதான்னு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் 2 லாகினும் சேம் டிவைஸ்ல இருந்தா VPN யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனா டிஃப்ரெண்ட் டிவைசஸ்ல இருந்து இருந்தா, எஸ்பெஷலி ஷார்ட் டைம் கேப்ல நடந்தா அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் பாசிபிலிட்டி அதிகம். நெக்ஸ்ட், வெரிஃபை IP ரெப்புடேஷன் ஃபார் போத் லொகேஷன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட், செக் யூசர்ஸ் நார்மல் லாகின் பிஹேவியர் அண்ட் லொகேஷன் ஹிஸ்டரி. நார்மலா இந்த யூசர் எங்க லாகின் பண்ணுவாங்கன்னு தெரியணும். அண்ட் நெக்ஸ்ட், வேலிடேட் MFA லாக்ஸ். பிகாஸ் இஃப் MFA எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லாகின் யூசர் லெஜிட்டிமேட்டா வெரிஃபை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்எல்ஸ் MFAல எதுவும் ட்ரிகர் ஆகியிருக்கான்னு பார்க்கணும். ஃபோர்த், டெசிஷன். இஃப் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் plus suspicious IP and no VPN-னா இமீடியட்டா எஸ்கலேட் பண்ணணும். இஃப் VPN confirmed legitimate IP அப்படின்னா likely false positive. இன்வெஸ்டிகேஷன் மைண்ட் செட்னா அலர்ட்டை பார்த்து இமீடியட்டா கன்க்ளூஷன் எடுக்கிறது இல்லை. இன்ஸ்டெட் நீங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும், அண்ட் தென் இதுக்குள்ள என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலான்னு யோசிக்கணும், அண்ட் தென் அதுக்கு எவிடன்ஸ் ஆர் ஃபைண்டிங்ஸை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும், அண்ட் தென் லாஸ்டா டிசைட் பண்ணணும். இது எப்பயும் மைண்ட்ல வச்சுட்டு அலர்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த மைண்ட் செட் பில்ட் ஆகும். பிஃபோர் வி எண்ட் திஸ் வீடியோ, நான் உங்க அனலிஸ்ட் மைண்ட் செட்டை டெஸ்ட் பண்ண ஒரு ஸ்கெனாரியோ கொடுக்குறேன். இதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான்.